இப்பொழுதும் சதா காலங்களிலும் ஜீவித்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாம் மகிமைப்படுவதாக. அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 145:14 விதமாய் சொல்லுகிறான், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். விழுகிற யாவரையும் என்று நம்ம பார்க்கும் பொழுது அநேகர் பார்க்கிறோம், நான் கடன்ல விழுந்துட்டேங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேங்க. இந்த மாதிரி அந்த பிரச்சனையில பயங்கரமா விழுந்து என்னால எழும்பவே முடியல. வியாதிங்கிற ஒரு பிரச்சனையில நான் விழுந்துட்டேங்க, அதனால என்னால வெளியே வரவே முடியல. இப்படி சொல்றவங்க எல்லாம் விழுந்தவர்கள். அதாவது அந்த பிரச்சனையை விட்டு அவர்கள் தாண்ட முடியாமல் மாட்டியிருக்கிறவர்கள். அடுத்தது இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும். மடங்கடிக்கப்பட்டவர்கள் என்றால், ஒரு கிரிக்கெட் கேம் நீங்க விளையாடும் போது பார்த்திருப்பீங்க. ஒரு 100 ரன் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டீம் அப்படின்னா, ரெண்டாவது விளையாட போற டீம் 101 ரன் அடிக்கணும். அப்போ 101 ரன்ல அந்த டீமை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த டீம் என்ன பண்ணிட்டாங்க, 101 ரன்ல ஜெயிச்ச டீம்னு சொல்லுவோம். இதே 100 ரன் எடுத்துட்டாங்க, 95லயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவர்கள் 95 ரன்லயே என்ன பண்ணிட்டாங்க, மடங்கடிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுவோம். அப்புறம் மடங்கடிக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் அவர்கள் ஜெயிக்க முடியாம முற்றிலும் தோர்த்து போனவர்கள் என்று பார்க்கிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்க வருகிறவர்களா இருந்தால், இந்த விளையாட்டை மாத்திரம் நீங்க எக்ஸாம்பிள் வைக்க, உங்களுடைய வாழ்க்கையில இப்படி எந்தெந்த காரியங்களை மடங்கடிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போனவர்களாய் காணப்பட்டாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் மாத்திரம் உங்கள் நம்பிக்கையை, நீங்க அவரை நம்பிக்கையா கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டால், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறவரும் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஐயோ, நான் விழுந்துட்டு இருக்கேனே, என்னை யாரும் காப்பாத்துவார் இல்லையே. ஆண்டவர் உங்களை தாங்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நான் மடங்கடிக்கப்பட்டுட்டேன், இனிமேல் என்னால் எழும்பவே முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் உங்களை தூக்கி விட வல்லவரா இருக்கிறார். மீண்டும் நீங்க ஜெயிப்பீங்க. மீண்டும் நீங்க இந்த புதிய வாழ்க்கையில, புதிய துவக்கத்துல ஒரு வெற்றியாளரா, ஒரு சிறந்த, ஒரு உதாரணமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாய் உங்களை ஆண்டவர் நிச்சயமா மாற்றுவார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. அந்த ஆண்டவரை உறுதியா பிடிச்சு பாருங்க. நிச்சயமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை, அடையாளங்களை செய்து, நீங்க துவண்டு போன வாழ்க்கையிலிருந்து, தோற்று போன வாழ்க்கையிலிருந்து, மடங்கடிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு வெற்றியை தர ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிற. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே அப்பா, நீங்க விழுகிற யாவரையும் தாங்குகிறவர், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தெய்வம் என்று பார்க்கிறோம் ஏசப்பா. அப்படியே எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நாங்கள் விழுந்துட்டே இருக்கோம் ராஜா. அநேக காரியங்கள் நாங்கள் மடக்கடிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் நீர் எங்களோடு துணையா இருப்பீரானால், நீர் எங்களோடு பச்சமா இருப்பீரானால், நாங்க எல்லா சூழ்நிலையும் நீர் எங்களை தாங்குவீர். எல்லா சூழ்நிலையும் நீர் எங்களை அப்பா தூக்கி விடுவீர் சுவாமி. அப்பா, எங்களுக்கு உண்மையே சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. அப்பொழுது எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஜெயத்தை நாங்கள் காண முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. கர்த்தர், நீங்க ஜெய கிறிஸ்து என்று நாங்க படிக்கிறோமே சுவாமி. அப்பா, ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக சென்று விழுந்து கொண்டிருக்கிற எங்கள் வாழ்க்கையின் பகுதியை தாங்கி நிறுத்துங்க. மடங்கடிக்கப்பட்டு போன எல்லா சூழ்நிலையும் மாற்றி எங்களை தூக்கி விடுங்க ஏசப்பா. எங்களை மீண்டும் உயர்ந்து உயரமான ஸ்தலங்களில் நிற்க பண்ணுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.